நம்ம கேமுக்குள்ளே புதுசாக வந்திருக்க இந்த இவன் தான் நம்ம ஸ்பின் பண்ண போகிறோம். நம்மளுக்கு இந்த பண்டில் தான் தேவை. ஆனால் இந்த கறி நம்மளுக்கு என்ன பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். அதில் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதை பார்க்குறப்போ நம்ம சேனல்லாம் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய ட்ரிக் என்னென்னா, கிளியர் கேட்ச் ஒரு 3 டைம் கொடுத்துக்கலாம். 3 டைம் கொடுத்ததுக்கப்புறம் லக்கி ராயலுக்குள்ளே போய்ட்டு கோல்டு ராயல் 3 ஸ்பின் போடுறோம், அண்ட் வெப்பன் ராயலில் 3 ஸ்பின் போடுறோம். அண்டு இப்போது டேரெக்டாகவே இந்த ஈவெண்ட்டில் போய்ட்டு ஃபஸ்ட்டு 90 டைமண்ட்ஸ் வின் போட போகிறோம். கொடுப்பானா டூமில். பாவி கரீனா, எல்லாத்தையும் டோக்கனாகவே கொடுத்து ஏமாற்றிட்டேல. ஸோ இந்த ஸ்பின்னு நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல. ஸோ அடுத்த ஸ்பின் நம்ம போட போகிறோம். நெக்ஸ்ட்டு 90 டைமண்ட்ஸ் ஸ்பின்ஸ் போடு டூமில். ஒன்றுமே விழ மாட்டேங்குதே. மறுக்கா ஒரு 2 டைம் கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு கோல்டு ராயல் ரோஸ் பண்ண போடுவோம். அப்போ போய் 90 டைமண்ட்ஸ் வின் போடலாம். போடு டூமில். ப்ரோ கார் ஸ்கின் கொடுத்துட்டான் ப்ரோ. ஓகே. அட பாவி பயில, கார் ஸ்கின் கொடுத்ததுக்கு எதாவது பண்டிலாச்சும் கொடுத்துருக்கலாம். சரி விடுங்க, இத்தனை ட்ரை பண்ணதுக்கு இந்த கார் ஸ்கின்னாச்சும் கிடச்சி. நமக்கு இன்னும் இந்த பண்டில் இருக்க 120 டோக்கன் தேவை. நம்மக்கிட்ட இப்போ 52 டோக்கன் இருக்குது. இன்னும் டோக்கன் தேவைப்படும். ஸோ மறுக்கா ஸ்பின் போடலாம். எகைன் ஒரு 2 டைம்ஸ் கிளியர் கேட்ச் கொடுப்போம். இதே ட்ரிக் யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். எத்தனை டைம் கொடுக்குறான்னு பார்த்துடலாம். சரி, உங்களுக்கு வீடியோ ரொம்ப லாங்காக போகிறாங்கட்டி கொஞ்சம் ஃபாஸ்ட்வேரில் போட்டுக்கிறேன். நம்மளும் இத்தனை ஸ்பின் பண்ணிகிட்டே இருக்கான், ஒன்றுமே கொடுக்குற மாதிரியே தெரியல. என்னடா அதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்பின்னில் விழுந்துட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. போடு டூமில். ப்ரோ விழுந்துருச்சு ப்ரோ. ப்ரோ அந்த பண்டில் இல்லை, பக்கத்தில் பண்டில் வந்துருச்சு. போடு காய்ஸ். இப்போ நம்ம இந்த பண்டில் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இந்த பண்டில் தேவையில்லை, இந்த பண்டில் தான் தேவை. இது எடுக்க 120 டோக்கன்ஸ் தேவை. நம்மக்கிட்ட இப்போது 104 டோக்கன்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் 2 ஸ்பின் பண்ணி போகலான்னு நினைக்கிறேன். ஸோ எகெயின் அதே மாதிரி கிளியர் கேட்சை கொடுத்து ஸ்பின் போடுவோம். என்ன கொடுக்குறான்னு பார்க்கலாம். நான் போட போகிற இந்த ஸ்பின் இந்த பண்டில் கொடுத்தானா நமக்கு தான் ப்ராஃபிட்டு. ஏழாம் டைம் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. விழுந்துருமா? ஒன்றுமே கிடைக்கல, வெறும் டோக்கனாக கொடுத்துருக்கானுங்க. அடுத்த 90 டைமண்ட் ஸ்பின். ப்ரோ என்னமோ விழுந்துச்சு ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ இது? ப்ரோ அதே பண்ண 2 டைம் கொடுத்துருக்காங்க. கன்ஸ்கின்னு வந்துச்சு. ஸோ காய்ஸ், பேலன்ஸ் இருக்க டோக்கன் தான் இந்த பண்டில் நம்ம வாங்க போகிறோம். வாங்கிட்டோம். போடு வேறு லெவலில் இருக்க போகிறோம் பண்டில். மொத்தமாக இதில் இருக்கிற 4 ஐட்டம்ஸ் நம்மளுக்கு எடுக்க 1200 டைமண்ட்ஸ் ஆச்சு. நீங்கள் ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை டைமண்ட்ஸ் ஆச்சுன்னு இந்த வீடியோவில் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை கைஸ்.